வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஹிந்து ஆங்கில செய்தித்தாளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பிளானட்டரி கிரைசிஸ் புட்ஸ் சில்ட்ரன் அட் ரிஸ்க். யூனிசெஃப் கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா தான் கிட்டத்தட்ட 350% இருக்குது. இந்தியாவுக்கு அடுத்த சீனா 141 இருக்குது. பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதை பற்றின டீட்டெயிலாக அவங்களோட கருத்துக்களை பதிவு. அடிப்படையில் மனித இனத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேற்றுமை இருக்குது பார்த்துருக்கீங்களா? அதாவது என்னென்னா, மற்ற எந்த விலங்கினமாக இருந்தாலும் சரி, அது குட்டி போட்ட உடனே அந்த குட்டி உடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து யானையாக இருந்தாலும் சரி, சிங்கம், புலி குட்டி, எந்த நாய்க்குட்டி சின்னதாக கூட இருந்தாலும், அதாவது என்னென்னா கருவாக உருவாகி தாயினுடைய வயிற்று கருவறையில் இருந்து உள்ள வளர்ச்சி அடைந்து வெளியே வந்ததுக்கு பின்பாக அது இயல்பான சில விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ச்சி அடைகின்றது. ஆனால் மனித குழந்தைகள் மட்டும்தான் பிறந்ததுக்கு பின்னால் உடனே நடக்கிறதில்ல. தவழ்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கிறோம், நிற்கிறதுக்கு காலகட்டம், அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்கிற இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அப்போ தாயினுடைய கருவறையிலேருந்து வந்ததுக்கு பின்பாக ஒரு 5 years அப்படிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்ப முக்கியமான பீரியட். அந்த இடத்துல இருந்து குழந்தை நிறையா லேர்ன் பண்ணும், நிறையா ஃபிசிக்கலாகவும் நிறைய மாற்றங்கள் அடையும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வருஷம் வெளியே வரக்கூடிய இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னுடைய ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த 6 years டைம் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எவல்யூஷனாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து மற்ற எல்லா உயிரினங்களோட சில வகையில் நம்ம வந்துட்டு மேம்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நமக்கான அறிவினுடைய இந்த கான்ஷியஸ்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுமே ஒரு முக்கியமான விஷயம். பிரெயினுடைய எபிலிட்டியுமே அதனால தான் வளருது. உங்களுக்கு வந்து மனித மூளை வந்துட்டு வெளியே வந்து வளர்ச்சி பெறதுனால தான் தாயினோட கருவறைக்குள்ளே இந்த அளவுக்கு இருந்தால் போதும், வெளியே வந்து அதனுடைய வளர்ச்சி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த எவல்யூஷனில் இருக்கக்கூடிய. அப்போ இதில் இந்த ஆரோக்கியமான சூழலோடு ஒரு குழந்தை வளர வேண்டும் அப்படின்னா தாயினுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல் அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ, தான் சுவாசிக்கின்ற காற்று, தான் சாப்பிடுகின்ற நீர் மற்றும் இருக்கக்கூடிய சுகாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஹெல்த் இருக்குங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தாயினுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குது, சுற்றுச்சூழலினுடைய ஹெல்த் இந்த அளவுக்கு இருக்குது, அது இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்குது, அதை பொறுத்து தான் அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகின்றது. இப்படி ஆரோக்கியமான குழந்தைகள் எதிர்காலத்தில் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ யுனிசெஃப்னுடைய இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது அதை பற்றி தான் பேசுது. இப்போ தற்போதிலிருந்து 2050 ஆண்டுக்குள்ளாக அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன விதமான சவால்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய ஆய்வறிக்கை. அப்போ எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கான என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க பேசும்போது அதில் முக்கியமான ஒரு சேலஞ்சஸ் அவங்க சொல்கிறதா பிளானட்டரி ஹெல்த்தில் இருக்கக்கூடிய கிரைசிஸ். அதான் அவங்களுக்கு கூட அதான் சொல்கிறாங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய அமைப்பு முறை, இந்த பயோஸ்பியருடைய அமைப்புகளில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. அந்த மாற்றங்கள் குழந்தைகளுக்கு என்ன விதமான பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிறது. சுற்றுச்சூழலில் நிறையா வந்துட்டு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. பொல்யூஷன்ஸ் அதிகமாகிட்டு வருது. இப்போ டெல்லியில் நான் வந்து பார்க்குறேன், ஏர் பொல்யூஷன் வந்துட்டு சிவியர் லெவலுக்கு வந்து போயிருச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திலையும் வந்து பார்த்து ஒரு நபருக்காச்சும் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து நோய், இந்த ஏர் பொல்யூஷன் சார்ந்து இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்போ ஆரோக்கியமற்ற ஒரு சுற்றுச்சூழலில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான இருக்கக்கூடிய ஒரு சவால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் மூன்றாவதாக டெமோக்ராஃபிக்கல் ஷிஃப்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துல அதிகமான குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வகையிலையும் இன்னொரு இடத்துல வந்து கம்மியாக இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய ஷிஃப்ட் நடக்க போகுது. அப்போ அதுக்கான ஒரு சேலஞ்சஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது பேர் இருக்குது. இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது 1980s யுனிசெஃப் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தொடர்ச்சியாக இந்த ஆய்வறிக்கைகள் வந்து வெளியிட்டு வராங்க. அப்படியான ஒரு ஆய்வறிக்கை இந்த வருடம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடம் வெளியிட்டக்கூடிய இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த 3 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த பிளானட்டரி கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர். அது இந்த கிளைமேட் சேஞ்ச் மாதிரி உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதனால என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகும். இரண்டாவது எக்காலஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த சூழல் சார்ந்திருக்கக்கூடிய பாதிப்புகள். மூன்றாவதாக இருக்கக்கூடிய டெமோக்ராஃபிக்கல் ஷிஃப்ட். இந்த 3 பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் இருந்துட்டு எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கான பாதிப்பு என்னவாக இருக்கும் என்பதற்கான ஆய்வறிக்கை தான் அது. இந்த ஆய்வறிக்கை நிறைய எச்சரிக்கையான விஷயங்களை சொல்லுகின்றது. குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளை பற்றி பேசுகின்றது. 2050 அப்படிங்கிறது அடுத்த
30-40 வருஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது இதுவாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ஜெனரேஷன்ஸ் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் ஜெனரேஷனல் ஜஸ்டிஸ்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய தலைமுறை அதற்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் அவர்களுக்கு என்ன உரிமை இருந்துச்சோ என்ன வாய்ப்பு இருந்துச்சோ அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கடத்த வேண்டும். அதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது இந்த ஆய்வு வந்து கேள்விக்குட்படுத்துது. அதுக்கான எந்த விதமான சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அதாவது இந்த பிரச்சனை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இங்கே நம்மகிட்ட எதுவும் இல்லையா, நம்ம அதை நோக்கி நகர்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பிரச்சனையே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கானதுக்கு போதுமான இல்லை. ஆனால் என்ன நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு மறுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட 20 வயசில் பார்த்த ஒரு உலகம் இருக்கு இல்லையா, நான் என்னோட 20 வயசில் வந்து பார்த்த ஒரு உலகம் இல்லை, நான் பிறக்கும் போது இருந்த ஒரு உலகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு இயற்கை வளம் இருக்கு இல்லையா, அந்த வளம் அந்த இயற்கை சூழல் அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடையாது. ஆனால் சார் இப்போ வந்து காலங்காலமாக எல்லா ஜென்ரேஷனும் பார்க்குற பிரச்சனை தானே. இப்போ நம்ம அப்பா கிட்டையும் இதே மாதிரி விஷயம் பேசுவார், நம்ம தாத்தாவும் இதை தான் பேசுவார், இப்போ நம்மளும் பேசுகிறோம். நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைய தான் பேசுது. இது வந்து எப்பவுமே இருக்கிற பிரச்சனை தானே. இது ஏன் இந்த நேரத்தில் மட்டும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது? நீங்களும் நானும் குழந்தையா இருக்கும்போது இந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் கிடையாது. ஓகே, இல்லை அப்பாவுக்கும் கிடையாது, இல்லை தாத்தாவுக்கும் கிடையாது. கடந்த இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உண்டான இந்த 150 வருடங்களில் எந்த ஜெனரேஷன்ஸும் எந்த அளவுக்கான ஏர் பொல்யூஷன்ஸை வந்து பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்குறாங்க. அவங்க கடந்த காலங்களில் இந்த அளவுக்கான CO2 லெவல் அதிகரித்து அவங்க வந்து பார்க்கல, இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு இயற்கை பேரிடர்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஆண்டுகள்லாம் அவங்க இருந்ததில்லை, அது தற்போது தான் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த அளவுக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இதை அவங்க பார்த்ததில்லை, இவங்க தான் இப்போ வந்து பார்க்குறாங்க. அதாவது என்னென்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏதோ மழை அல்லது புயல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்படி தான் இருக்கும் இல்லை. என்னுடைய ஆயுள் காலத்தில் எவ்வளோ இப்போ 30-40 வருஷத்தில் எவ்வளோ நான் வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னா, ஒரு சுனாமி, ஒரு புயல் அப்படிங்கிறதா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக வந்து பார்க்கும்போது எவ்ரி இயர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சூறாவளியை பார்க்குறோம், ஒரு சைக்ளோன் வந்து பார்க்குறோம், மழை வெள்ள பாதிப்பை வந்து பார்க்குறோம். இது என்னென்னா இந்த குழந்தைகளுக்கு இப்போ வந்து பழக்கப்பட்டுரும். இப்போ நமக்கு டிசம்பருக்கு நம்ம ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. ஏன் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம ஆகிட்டோம். டிசம்பர்னால் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த குழந்தை பிறக்கும் போதே தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்ரி டிசம்பர் அப்படிங்கிறது மான்சூன் நமக்கு இப்படி தான் இருக்கும், அப்படி தான் யோசிக்க ஆரம்பிக்கும். எவ்ரி மே மாதம் நமக்கு எப்படி வெயில் கடுமையாக இருக்கும், சென்னையில் இருக்க முடியாது, எங்கே போயிடலாம் அப்படி தான் நினைக்குவோம். அப்போ இந்த குழந்தைகள் அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய ஆரோக்கியம் என்பது என்னென்னா ஒரு புதிய இயல்பு நிலையில் நோக்கி இருக்கும். அதுதான் இங்கே நடக்கக்கூடிய மாற்றம். இந்த நார்மல்சி இஸ் அபவ் நார்மல் தான் அவங்களுக்கு. நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து நார்மலான ஒரு வேர்ல்டு இருந்துச்சு, அதை நம்ம வந்து பார்த்தோம். நம்ம இனிமேல் அதை பார்க்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம குறைஞ்சபட்சம் குழந்தைகள் காலகட்டத்தில் அது நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் எதிர்கால சங்கதிகளுக்கு கிடையாது. அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. அது இன்னும் மோசமாக இருக்காமல் தடுப்பதற்கான நடவடிக்கை தான் இவங்க சொல்கிறாங்களே ஒழிய, கண்டிப்பாக நாம் பாட்டுற உலகம் அந்த புதிய அந்த பழைய இயல்பு இருக்குங்களா, அந்த இயல்பை நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது, அவர்கள் பார்க்க போகிறது கிடையாது. ரைட். ஒரு அதிர்ச்சலிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. பழையபடியும் மாற முடியாதுன்னு சொல்லி குறிப்பிட்றீங்க. சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் வந்து அந்த அறிக்கையும் சொல்லுது, நீங்கள் குறிப்பிட்றீங்க. அந்த அறிக்கையில் மேலும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகளோட ரேஞ்ச் வந்து இப்போ இந்தியாவில் வந்து 350 மில்லியன் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னா, 2வது இடத்துல இருக்கிற சீனா 141 இருக்குது. பட் இந்த லிஸ்ட்டில் வந்து யூஎஸ்லாம் கூட வருதுங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம். பட் உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட சீனா அண்ட் இந்தியா 2 பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கும். 2 பேருக்கும் சில கோடிகள் வித்தியாசம். ஆனால் இந்த குழந்தைகள் பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கும் பாதி % 350 இருக்குது, இங்கே 140 இருக்குது. இந்த பெரிய வித்தியாசம் எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? அங்கே மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சரியாக கையாளுறான்னு பார்க்கலாம். இல்லை, அது எப்படி பார்க்குறாங்கன்னா, லோ இன்கம் கண்ட்ரீஸ்னு வந்து பிரிக்கிறாங்க. நாம் இன்னும் அந்த லோ இன்கம் கண்ட்ரீஸில் தான் வந்து நம்ம வரோம். அது இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், 3ஆம் உலக நாடுகள். 3ஆம் உலக நாடுகளுக்கும் மேற்கத்திய வளர்ந்த நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. தற்போது வரை அது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அந்த இடைவெளி இன்னும் அதிகரிக்கக்கூடும். அப்போ வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கான என்ன வாய்ப்பு வசதி இருக்கும்போது 93% அங்கே குழந்தைகள் வந்து அவர்களுக்கு வந்து நெட் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே நம்ம 3ஆம் உலக நாடுகளுக்கு கூடிய குழந்தைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வசதி இங்கே வந்து 23% குழந்தைகளுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டிஸ்பாரிட்டி எப்படி இருக்குது? அதிலே பெண் குழந்தைகளுக்கு என்ன இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இயல்பாக சமூக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த ஏற்ற தாழ்வு நிலை அப்படிங்கிறது இங்கே அதிகமாக அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆசிய நாடுகளிலும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு ஜனத்தொகை, நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகையினோட கணக்கின்படி பார்த்தா இங்கே குழந்தைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதுதான் சீனாவும். ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு ஈக்குவலான விஷயம் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இல்லைன்னு சொல்கிறாங்க.
அவங்களுக்கான போதுமான வசதி கொண்டு போய் சேர்த்துருக்கோமா அப்படின்னா கிடையாது. கல்வி வசதி போய் சேர்த்துருக்கோமா அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் இவர்களுக்கான ஜிடிபி எக்கனாமிக்கில் எதுவுமே ரொம்ப பிரச்சனை சந்திக்க போகுது. அதனால் இந்த பாதிப்பு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தற்போதே போதுமான அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கான ஒரு சமத்துவமான அவர்களுக்கான ஏழ்மை போக்குன்ற இல்லை நியூட்ரிஷன் கொண்டு போய் இருக்கிற மாதிரி ஒரு சேர்த்துக்கணும் கிடையாது. இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அனிமிக்காக தான் இருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடியதாக இருக்காங்க. அதான் நம்ம நேஷனல் ஹெல்த் சர்வேனுடைய ரிப்போர்ட் அப்படி தான் இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம குழந்தைகள் ரொம்ப பாதிப்பான நிலைமையில தான் இருக்காங்க. இந்த பாதிப்பு இன்னும் எதிர்காலத்தில் அதிகரிக்கத்தான் போகிறது. அது குறிப்பாக ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகரிக்க தான் போகிற சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சமூக பொருளாதாரம் இருக்கக்கூடிய காரணங்கள் தான் பேசிக்காக வந்து அவங்க சொல்கிறாங்க. ரைட் சார். இப்போ இந்த மாறி வரக்கூடிய இந்த புதிய கிளைமேட், ஒரு அபாயகரமான அந்த இந்த கிளைமேட்டை எதிர்கொள்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து பெரும் சவாலாக இருக்கும்போது அந்த முதியோர்கள் பிறகு குழந்தைகள் இந்த 2 பேருக்குமான வித்தியாசத்தை கவனிக்கணும். இதில் இந்த குழந்தைகள் பற்றி இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. முதியோர்கள் நான் அவங்களே அதை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இப்போ இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வாங்க, இல்லை அவங்களுக்கான விஷயத்தில் கவர்மெண்ட் என்ன விதமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கல இப்போ இன்றைக்கி இருக்கிறது. அதாவது என்னென்ன நம்ம முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதனால் வரைக்கும் நம்ம என்விரான்மெண்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டரை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒரு இயல்பு தன்மையில் இருக்குது. அதனால் நியூட்ரிஷன் நீங்கள் எப்படி கொடுக்கணும், வீட்டில் பாதுகாப்பாக எப்படி வைக்கணும், நோய் கிருமியிலேருந்து எப்படி உங்களை வந்து பாதுகாக்கணும், இப்படி தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு புதிய என்விரான்மெண்ட் வருது. இந்த புதிய என்விரான்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு சவால் முக்கியம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி எமிஷன் ரேட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் குழந்தைகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ் சொல்கிறாங்க. தற்போது இருப்பதை விட 8 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஹீட் வேவ்ஸ். இப்போ இருக்கிறதே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இதை விட 8 மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க ஹீட் வேவ்ஸ்னுடையது. அதாவது என்னன்னா உங்களுக்கு சம்மர் வந்துட்டு நமக்கு இனிமேல் 270 days இன்னும் 10 மாதம் சம்மர் தான் இருக்கு. இந்த சம்மரில் வந்துட்டு அதிக வெப்பம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 3 மாதம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த 3 மாதம் அப்படிங்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 மாதம் ஆகும். அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆவரேஜ் இப்போ சென்னையோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. 36 to 40 அப்படிங்கிறது தான் சென்னையினுடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். முன்னாடி அது 32 36 தான் இருந்துச்சு. ஏறத்தாழ 3லேருந்து 4 டிகிரி செல்சியஸான உயர்வை நம்ம கடந்த 10 ஆண்டுகளில் சந்திச்சிருக்கோம். அப்போ இந்த குழந்தைகள் அடுத்த இன்னும் 30 ஆண்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு வந்து பார்ப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த டிகிரி செல்சியஸில் இந்த குழந்தைகள் வாழணும். இப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த சவால் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அதை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு சவால் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூனாட்டிக் டிசீஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. வெக்டர் பார்ன் டிசீஸ் அதிகரிக்குனாங்க. சிக்கன் குன்யா, டெங்கு, மலேரியா இந்த பாதிப்பு அதிகமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு நம்ம நிறைய கேள்வி வயிற்றுப்போக்கு இருக்கிறது பார்த்துருப்போம். கொசுனால வரக்கூடிய இந்த பிரச்சனை அதிகம். ஏன்னா எதிர்காலத்தில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கொசுனுடைய இது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதியோருக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு ஒற்றுமை எங்கே வருதுன்னா இந்த சீசனல் சேஞ்ச் வரும்போது 2 பேருக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம குளிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அதில் இருக்க அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்குது. நம்முடைய தெர்மல் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. தெர்மல் ரெகுலேஷன் நம்மளுடைய பாடியினுடைய டெம்பரேச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடம்புல ஒரு இயங்கியல் அப்படிங்கிறது ஒரு அதாவது ஹியூமோஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமோஸ்டேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய சென்சரி ஆர்கனாக இருக்கக்கூடிய வந்துட்டு தோல், அதுக்கப்புறம் நரம்பு மண்டல் இவையெல்லாம் சேர்ந்து செயல்பட்டு நம்மளோட பாடியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் அதான் பேலன்ஸ் பண்ணுறது. நம்மளுடைய டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் வந்து அவுட்டர் டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னா இது எந்த அளவுக்கு எப்படி செயல்படுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போ குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி எதிர்காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிளானட்டரி கிரைசிஸ் அப்போ இதெல்லாமே வந்து தான் அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிற ஏர் பொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அதுவுமே இருக்கும். ஆஸ்மெட்டிக்காக வந்து உண்டாக்குவதற்கான ஒரு பாதிப்பை வந்து அப்போ எக்காலஜிக்கல் கிரைசிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் அவங்களுடைய அன்றாட வாழ்வியலாக மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிறத அது அறிவிட்டு சொல்லுது. சார், இப்போ இப்படி ஒரு டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியே வந்திருக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் வந்து தலைநகரத்தில் எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்தியாவில் வந்து தலைநகரை வாழ்கிறதுக்கான சூழல் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்போ இந்தியாவுக்கு ஒரு சரியான தலைநகர் எது அப்படின்னு சொல்லி வாழ்கிறதுக்கான தலைநகர் எதுன்ற ஒரு கேள்வியை நோக்கி மக்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெல்லி சம்பவம் நடந்திருக்குன்னு பார்க்குறோம். இது போன்ற பிரச்சனையில் இந்திய கவர்மெண்ட் வந்து ஒரு வேக்கப் கால இது வரைக்கும் எடுத்திருக்காங்களா? எப்படி கவர்மெண்ட் இது எப்படி இந்த பிரச்சனைலாம் அட்ரஸ் பண்ணுறாங்க? இப்போ இந்த டெல்லி பிரச்சனை எடுத்துக்கோமே. டெல்லி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீபத்தில் போன வாரம் உச்சநீதிமன்றம் அதில் சில டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வழக்கில் தெரியுமா கொடுத்துருக்காங்க? 1980 MC மேத்தான்னு ஒருத்தர் பதிவு செஞ்ச வழக்கில் இன்றைக்கி அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதாவது 1980
டெல்லியினுடைய ஏர் பொல்யூஷன் லெவல் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட வழக்கு. MC மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர். அவர் தொடர்ச்சி இந்த மாதிரி சூழல் சார்ந்த நிறைய வழக்குகளை வந்து பதிவு செய்கிறார். அதில் வந்து தொடர்ச்சி நிறைய உத்தரவு பிறப்பித்தாங்க. ஆனால் நாங்கள் லா காலேஜ் படிக்கும்போது MC மேத்தாவுடைய கேஸ் நிறைய படிச்சிருக்கோம். MC மேத்தாஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ட்டு அவர் காலத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு இன்னொரு வரைக்கும் உயிரோடு இருக்குது. 45 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வழக்கு. அப்போ டெல்லி எப்படி இருந்துச்சோ அதை விட இன்னும் மோசமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், டெல்லிக்கு பிரத்யேகமான சட்டங்கள் இருக்குது. டெல்லி சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வந்து NCRன்னு வந்து சொல்லுவாங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜியன்னு சொல்லிட்டு. அது சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஹரியானா, பஞ்சாப், இந்த உத்தரப்பிரதேசத்தில் சேர்ந்துருக்கீங்களா, இந்த பகுதியில் அந்த சுற்று வட்டார ஒரு ஏரியாக்குள்ள வரும். அதுக்கு மட்டுமே தனியாக ஒரு கமிட்டி போட்டு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குது. டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுவதற்காகத்தான் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி வந்துட்டு 4 ஸ்டேஜஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது டெல்லியினுடைய ஏர் பொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இப்போ போன வாரம் என்ன தெரியுங்களா, அது வந்து ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4க்கு போயிருக்கு. ஸ்டேஜ் 1 வந்து அப்படிங்கிறது ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறது. அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றினுடைய மாசு எந்த அளவுக்கு இருக்குது, அதனுடைய தரத்தினுடைய கட்டுப்பாடு நிர்ணயிச்சு இந்த மாசு எந்த அளவுக்கு போயிருக்குங்கிறது ஒரு ஸ்கேலில் அளப்பாங்க. அது வந்து 100க்குள்ளே இருந்துச்சுன்னா சேஃப் ஜோன், 100லேருந்து 200க்கு போயிடுச்சுன்னா அன்சேஃப், 200லேருந்து 300க்கு போயிடுச்சு அப்படின்னா சிவியர், 300லேருந்து 400 அப்படிங்கிறது, இந்த 300ங்கிறது 400லேருந்து 450 அப்படிங்கிறது தான் வந்துட்டு சிவியர் ப்ளஸ். அந்த 450 தான் இருக்கணும். 450லாம் போயிடுச்சுன்னா அது பயங்கர ஹசார்டஸ் ஆனதுக்குன்னு போயிட்டீங்க. 300 தாண்டினாலே ஆபத்து. அதில் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிக்கணும். கிட்டத்தட்ட அந்த இண்டெக்ஸே வந்து 500 வரைக்கும் தான் அது ஸ்கேல் அளவு. சில இதில் வந்து என்னென்னா தீபாவளி நைட் அப்போல்லாம் சிலதெல்லாம் 500 கிட்ட போயிருச்சு. அன்றைக்கி மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஏர் பொல்யூஷன் அந்தளவுக்கு மோசமாக இருக்கும். இப்போ டெல்லியில் சில இடங்களில் 450 ரெக்கார்டாக இருக்குது. ஸோ இப்போ வாழ தகுதியற்ற இடம். ஆமாம், சிவியர் ப்ளஸில் இருக்காங்க. அப்படின்னா வாகனங்களெல்லாம் நிறுத்தணும். வாகனத்தினுடைய எண்ணிக்கை, வாகனத்தில் வரக்கூடிய புகை தான் மிகப்பெரிய பிரச்சனையாகும்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த வாகனத்தில் வரக்கூடிய புகை அப்படிங்கிறது இது பனிக்காலம் இல்லைங்க. 2 பனியும் இந்த மாகும் இந்த ஸ்மோக்கு சேர்ந்து ஸ்மாகாக மாறிடும். இந்த பனியும் இந்த புகையை மூட்டும் அப்படி சேர்ந்து ஒரு அடர்த்தியான அப்படி திக்காக இருக்கக்கூடிய ஒரு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இது மாதிரி மேகமூட்டம் மாதிரி அப்படி வந்து மாறிடும். அப்படியே அது தங்கிடும். ஸோ அது டிஸ்பர்ஸ் ஆகாது. தொடர்ச்சியாக நீங்கள் திருப்பி சுவாசிப்பீங்க. உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸ்டேஜ் 3 வந்துட்டாலே ஸ்கூலுக்கு லீவ் விடணும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் லீவ் விட்ருக்கணும். அது விடலை. அதான் உச்சநீதிமன்றம் லீவு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் இது பண்ணாதீங்க, லீவ் விடுங்க பசங்களுக்கு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1க்கு என்ன பண்ணணும், ஸ்டேஜ் 2க்கு என்ன பண்ணணும், ஸ்டேஜ் 3க்கு என்ன பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் ஸ்டேஜ் 3 வந்துருச்சு, நீ ஏன் ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க தான் அந்த கமிட்டி கேட்குறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி பொல்யூஷன் லெவலுக்கு குறையும், நம்ம இனிஷியேட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஸ்டேஜ் ப்ராசஸர். அது பண்ண தப்புன்னு. ஆனால் ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிருக்கு. அப்போ அவ்வளோ மோசமாக. அப்போ பிரத்யேகமான சட்டங்கள் இருக்குது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் தொடர்ச்சியாக நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பட்டாசை முறைப்படுத்தணும்னு சொன்னாங்க, கமிட்டி அமைச்சாங்க. விவசாயிகள் வந்து வைக்கோல் எரிப்பது தான் பிரச்சனை சொன்னாங்க, அதை வந்து முறைப்படுத்துங்கன்னாங்க, அதை கட்டுப்படுத்துங்கன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த வைக்கோல் எரிப்பதனால வரக்கூடிய பிரச்சனை இல்லை, 2 விதமான பிரச்சனை தான். ஒன்று அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மைனிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், அடுத்து வாகனங்களுடைய எண்ணிக்கை, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெமாலிஷன் ஆக்டிவிட்டீஸ், துகள் இந்த நிறைய வீடுகள்லாம் இடிக்கிறாங்க, கட்டுமானங்கள்ங்களா. இந்த 4 விதமான காரணங்கள் காரணமாக தான் டெல்லி மிகப்பெரிய அளவில் வந்து மாசடைந்து வருகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறதுனா அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன். கிட்டத்தட்ட வந்துட்டு 2 கோடி பேர் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா. அவ்வளவு பாப்புலேஷன் ஒரு இடத்துல நீங்கள் டம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ கோடிக்கணக்கான வாகனங்கள் அங்கே இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதுலேருந்து வரக்கூடிய புகையை அப்போ என்ன, டெல்லி தன்னோட கேரிங் கெப்பாசிட்டியை வந்துட்டு இழந்துடுச்சு, ப்ரீச் பண்ணிடுச்சு. அப்போ டெல்லிக்கு இவ்வளோ பிரத்யேகமான அமைப்புகள் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் டெல்லியை மேற்கொண்டு வளர விடக்கூடாது, நிறுத்திடணும், ஸ்டாப் பண்ணணும். இனிமேல் டெல்லியில் புதுசாக நீங்கள் வீடு கட்டக்கூடாது. அப்படி தான் நீங்கள் அதை காப்பாற்ற முடியும். இல்லை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா இனிமேல் டெல்லியில் புது வாகனங்கள் வாங்க அனுமதிக்கக்கூடாது. பொது போக்குவரத்தை நீங்கள் வந்து அனுமதிக்கணும், தனியார் வாகனத்தை குறைக்கணும். அப்படின்னா டெல்லி வாழ தகுந்த இடமாக இருக்குமே ஒழிய, இல்லை என்றால் இன்னைக்கு உலகத்திலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டலில் நம்பர் 1 டெல்லி தான். லாகூரை விட நம்ம வந்து மோசமாக இருக்கோம். அந்த இதுக்கு வந்துடும். கடந்த ஒரு 10 வருடங்களாக தொடர்ச்சி அந்த இடத்துல நம்ம இறங்கி ஏறி வந்துட்டுருக்கோம். இப்போ திருப்பி நம்பர் 1 இடத்துல வந்துட்டுருக்கோம். இது இன்னும் தொடர்கதையாக தான் இருக்க போகுது. அப்போ இதுக்கான உண்மையில தீர்வை நோக்கி நகர வேண்டும்னா கான்க்ரீட்டாக இப்படி இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து இருக்கும் போது இது தொடர்தான் செய்யும். ஸோ டெல்லி நாளை பொறுத்த வரைக்கும் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக தான் இருக்குது.
ஓகே, இந்த வாழத்தகுதியற்ற இடத்துக்கு சீரியஸாக நகர்ந்த இந்த இடத்துக்கு வந்து இது ஒரு வேகப்பால கவர்மெண்ட் எடுத்திருக்காங்களா? எப்படி கவர்மெண்ட் இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறாங்கன்னு யூனியன் கவர்மெண்ட் எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இதை பார்க்குறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா அவங்களுக்கு பெருசாக பவர்ஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஆம் ஆத்மி ரூல் பண்ணுறாங்க. இதில் இருக்க அந்த அரசியல் ராஜ்யக்கூடிய பிரச்சனையை அவங்களுக்கு வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய மாநில அந்த டெல்லியினோட யூனியன் டெரிட்டரியினுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர் அவர் சொல்கிறார், இது வாழத்தகுதியற்ற இடமா வந்து மாறிடுச்சுன்னு. அவங்களுக்கு வந்து பவர்ஸ் கொடுக்குறாரு. இது முழுக்க ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட்டாசு இதை பொறுத்த வரைக்கும் வந்து அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு, மாநில அரசாங்கத்திட்ட வர. ஸோ கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுற வரைக்கும் டெல்லியோட யூனியன் கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் செயல்பட முடியலை. அவங்களுக்கான பவர்ஸ் இல்லை. ஸோ இதை செயல்பட வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரி தான், பாஜக தான் அவங்க செஞ்சுருக்கோம். அவர்கள் போதுமான அளவுக்கு செய்யலை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பதே சூழலை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு தான், கங்கை வந்து எங்களுக்கு புனிதமானது அப்படின்னு அதெல்லாம் சிம்பாலிசமாக பேசுவாங்களே ஒழிய, ரொமான்டிசைஸ் பண்ணி பேசுவாங்களே ஒழிய, இயற்கையை உண்மையிலே பாதுகாக்க வேண்டும், அதனுடைய இயல்பு தன்மையோடு பாதுகாக்க என்பதற்கான நடவடிக்கை ரீதியாக அதை செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏன் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸை வந்து எக்கோசென்ட்ரிக் அப்ரோச்சில் இருக்கும்போது அது சாத்தியமாகும். நீங்கள் கங்கை வந்து பொல்யூட் ஆகுவதற்கான எல்லா விதமான வேலையும் செய்துட்டு கங்கையை பாதுகாப்பதற்கான இவ்வளோ கோடி செலவு பண்ணுறேன், கங்கை கரையோரமாக கோவில் கட்டுறேன் அப்படிங்கிறனால அது தீர்வாகாது இல்லைங்களா? இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம்னா யமுனை நதி கரையோரம் நிறைய அந்த மாசடைந்து வரக்கூடிய அந்த புகை வந்து மேலோங்கி வரக்கூடிய அந்த ஆறுல பார்க்குறோம். அதில் போய் மக்கள் வந்து குளிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஒரு அறியாமை இருக்குது. ஆனால் கவர்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சூழலை பாதுகாப்பதற்கான எந்த விதமான பிரத்யேகமான வேலைகளும் செய்யலாம். மாறாக என்ன செய்கிறாங்கன்னா, சூழலை அழிப்பதற்கான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. என்விரான்மெண்ட் லாஸை வந்து டைல்யூட் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் டைல்யூட் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்டுக்கு டெஃபினிஷனே மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஆக்ட் அண்ட் வாட்டர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸே வேணாம் வந்து சொல்கிறாங்க, நாங்களே கிளியரன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு கண்மூடித்தனமாக அலோவ் பண்ணுவது, எந்த விதமான செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் அலோவ் பண்ணுவது என்பதற்கான சட்ட ரீதியாக எல்லா செயல்பாடுகளையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி வந்து சாத்தியம்? ஸோ அரசு இதுக்கான போதுமான செயல்பாடு அதை தாண்டி இவ்வளோ மாசடைவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதே ஒன்றிய அரசுடைய செயல்பாடு தான். ஓகே, குற்றத்துக்கு திரு வழங்க வேண்டும் வந்து குற்றவாளியாக மாறி இருக்கான் அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சூழலில் சார்ந்த பிரச்சனை நகர்ந்துருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கீங்க. அப்போ நீதி வேணும்னு யார்கிட்ட போனோமோ அவரே வந்து அந்த அநீதிக்கான நபராக காரணமாக இருக்கார் அப்படின்னும் போது, இப்போ இந்திய மக்களோட எதிர்காலம், இந்த குழந்தைகளோட எதிர்காலம், பிறகு இந்த முதியோர்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய மாறி நிற்குது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வை மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து அரசுக்கு மக்கள் என்ன விதமான கோரிக்கையை வலியுறுத்த போகிறாங்க, கவர்மெண்ட் தன்னோட தவறுகளை திருத்திக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.